ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ayfas சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு தக்காளி பிரியாணி. சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் காஞ்சதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதும் பட்டை ஒரு துண்டு, ஏலக்காய் 3, கிராம்பு 3, இது 3ஐயும் ஆயிலில் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி நல்ல பழமாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி சேர்த்துட்டாலும் சரி, உங்களுக்கு நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னொரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உடஞ்சி சாறு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் அதை வாசனைக்காக மட்டும். உங்களுக்கு பச்சை மிளகா அதிகமாக வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. சிலருக்கு சேராது, அதனால் நான் வந்து ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போது எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஒரு பழம் ஃபுல்லாக பிழிஞ்சிருங்க. அப்படி இல்லைன்னா அரை பழம் போதும். பெரிய பழமாக இருந்ததுன்னா அரை பழம் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். அதுக்கப்புறமா இதில் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து 1/4 படி உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி, அது 400 கிராம் அரிசி. அதுக்கு வந்து 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இப்போ இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி போட்டுருங்க. இது நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் தான் இந்த சாப்பாடு செஞ்சுருக்கேன். நீங்கள் நார்மலாக உங்கள் அரிசிக்கு எத்தனை விசில் கொடுப்பீங்களோ கொடுத்து ஆஃப் பண்ணிடுங்க. நான் 2 விசில் கொடுத்து 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போது இந்த தக்காளி பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் குலையலை. நீங்கள் இதுக்கு வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்பீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் தண்ணியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு குலையாமல் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெடி டு சர்வ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.